தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை இந்திய துணைக்கண்டத்திலே அவரைப் போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களிலெல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்கக்கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து குறிப்பாக தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தன் வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது உங்கள் மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரை உலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துவேன். வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சதை சிந்தனையில் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை எப்படி எழுதணுன்றதை சொல்லி கொடுத்து, எழுதியதை மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு படங்களின் மூலமாக பாடங்கள் நடத்திய ஒரு பிதாமகன். ரொம்ப கொடுமை, ஒரு பதட்டம் சொன்னால் ரொம்ப பதட்டம். நான் அன்றைக்கி பேனா எடுத்து ஏதோ ஒரு காட்சி எழுதுறேன்னா இவரால் தாக்கப்பட்டதான், அவரெல்லாம் ஒரு ஏகலைவன், தன்னை ஒரு தாழ்த்தி கொண்டு உயர்ந்து எவன் ஒருவன் சபையில் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ சபையாரால் உயர்த்தப்படுவான் அப்படின்றதான் இவருடைய கான்செப்ட் வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு மௌன கீதங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எந்த பெரிய இடத்துக்கு போனாலும் கூட அது பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இது நம்ம ஆளும் படத்தின் மூலமாக பெரிய முற்போக்கு கருத்துக்கள், சுவர் இல்லாத சூத்திரங்கள், தூரல் நின்று போச்சு சொன்னாலும் கூட அவருடைய சொல்லி மாளாது. 30, 34, 35 வயசுக்குள்ளேயே ஒரு புரட்சித் தலைவர், ஒரு காட்சி என்ன, ஒரு வசனம் என்ன, ஒரு பாடலுடைய வரிகள் என்ன, எல்லாத்தையும் புரட்சித் தலைவர் தேர்ந்தெடுப்பார். இது அவருக்காக இல்லை, மக்களுக்காக. படைப்பு என்பது மக்களுக்கு என்ற சிந்தனையோடு புரட்சித் தலைவர் வாழ்ந்தார். அதனால தான் இவருடைய அந்த அப்கமிங்கிலேயே இதை கலை உலக வாரிசுன்னு சொன்னார். நான் புரட்சித் தலைவருடைய காட்டுத்தனமான பெரிய பக்தன். அதற்கு பிறகு கலை உலகத்துக்கு இவர் தான். எப்படி நான் எழுதினாலும், அதாவது 16 வயதிலே சம்ம காலத்தில் ஒரே படத்தில், முதல் படத்தில் பாரதிராஜா சார் இயக்குனர் ஆகிறாரு, இவர் உதவி இயக்குனராக இருக்கார். ஒரு குருநாதர்கிட்ட எப்படி இருக்க முடியும்?
இது எப்படி இருக்குன்ற மாடுலேஷன் சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லி கொடுத்தவர் பாக்கியராஜன். இது எப்படி இருக்கு? ஸோ அந்த ஸ்டைல் தான் அதற்கு பிறகு செயலாக பாய்க்கப்பட்டது. இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் சொல்கிறோம், 16 வயதில் ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசு கொடுன்ற 3 மாடுலேஷனில் சொல்லி கொடுத்தவர் இவர். இதெல்லாம் பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கின்ற பொழுது ரொம்ப கொடுந்துயரமாக இருக்குது, மிகப்பெரிய கொடுந்துயரமாக இருக்குது. ஒரு காதலித்து மணந்த மனைவி இறந்த பிறகு ஆகா ஒரு மிகப்பெரிய கலை உலகத்தில் பொக்கிஷம் அவ்வளவு நம்ம விட்டு போயிடுமோ, ஸ்தேரிடுவாரோ, அவரோட கற்பனை வறண்டு போயிருமோன்னு பதட்டத்தில் இருக்கிற பொழுது இந்த பூர்ணிமா அண்ணியார் தனது நடிப்பு உலக வாழ்க்கையை தள்ளி வச்சுட்டு அவர் தன் மூத்த பிள்ளை மாதிரி இவரை பார்த்து இன்னைக்கு ஒரு அன்றிற் பறவைகள் போல கலை உலகத்தில் திருமணம் முடிந்தவர்கள் காலம் முழுக்க கரங்கொத்து இருக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரியாகிறது. ஸோ அந்த பூர்ணிமா அண்ணியாருக்கும் நம்ம அருமை மகன் சாந்தனுக்கும் இந்த குடும்பத்துக்கு அழகு மருமகளுக்கும் இறைவன் நல்ல ஒரு ஆறுதல் சொல்லணும். எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதத்தோடு அந்த குடும்பம் இந்த துயர நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாக்கியராஜ் சார், பாக்கியராஜ் சார், பாக்கியராஜ் சார், வாங்க சார், வாங்க சார், வழிவிடுமா வழிவிடுமா எனக்கு இந்த வீட்டுக்கு நான் நிறைய தரம் வந்திருக்கிறேன். இந்த வீட்டில் நான் அவங்கள மிக நல்ல மனதுக்கு இனிமையான நினைவுகள் நிறைய இவங்களை ஒவ்வொரு தரம் இங்க சந்திக்கும் பொழுதும் நல்ல நிகழ்ச்சிகளுக்காக ஒரு தரம் சோனுவை என்னுடைய தயாரிப்புல நடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு தரம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இப்படி எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த இனிமையான நினைவுகள்லாம் இந்த வீட்டில் எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பாக்யராஜ் அவர்களை இப்படி பாக்குறது நான் நினைக்கல. பொதுவா நான் சென்னையில கூட இருக்கிறது இல்ல, இருக்கிற அன்னைக்கு அது என்னவோ தெரியல, இப்படி 10 நாள் ஆயிருக்குமா பாரத் ராஜா சார் மறைந்து 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் குரு மறைந்து சிஷ்யனும் பின்னாடியே போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கெல்லாம் பெரிய இழப்பு தானே, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல இந்திய சினிமாவுக்கு. ஏன்னா அமிதாப் பச்சனையே பெரிய ஹிட் கொடுத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், ஸ்கிரீன் பிளே கிங்கு. இப்போ குருவும் சிஷ்யனும் சேர்ந்து சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய ஹிட் படங்கள் கொடுக்க போறாங்க. அப்படி நம்ம நினைச்சு அவங்கள கொண்டாடணும். ஏன்னா இவங்க எல்லாரும் என்னைக்குமே மரணம் கிடையாது. இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்களுக்கு மரணம் கிடையாது இல்லைங்க. அவங்க இங்கேந்து கிளம்பிட்டாங்க, ஆனா அவங்களுடைய நினைவுகளும் அவங்களுடைய படைப்புகளும் நம்ம கூடவே தானே இருக்கும். என் மகள், அவளுக்கு ஜஸ்ட் 20 இயர்ஸ் ஆகுது. என் மகள் அவ மேலை நாட்டிலேயே பிறந்து அமெரிக்காலேயே வளர்ற அவளுக்கு கூட தூரல் நின்னு போச்சும் இன்று போய் நாளை வாவும் அடிக்கடி அவ பார்த்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம். தமிழுக்கு ஒரு தொப்புள் கொடியா அவங்க பாக்குற படங்கள்ல பாக்யராஜ் சார் படங்களும் இருக்கு அப்படிங்கறத ஒரு தமிழச்சியா நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய எனக்கு பூர்ணிமா மேடத்தை பாக்குறதுக்கும் சோனுவை பாக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நிஜமா சொல்றேன், மனசார சொல்றேன், எந்த வலியும் இல்லாம 5 நிமிஷத்துல சம்பவம் நடந்துருச்சுன்னு பூர்ணிமா மேடம் சொன்னாங்க. அது ஒரு வகை புண்ணியாத்மாக்கு தான் கிடைக்குங்க. அது ஒரு வகை கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங் தான். அது கூட அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்தாருக்கும் நமக்கும் தான் அது மிகப்பெரிய இழப்பு. ஓம் சாந்தி. பேசுறேன். திரு பாக்யராஜ் அவர்களுடைய இழப்பு கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற திரையுலகத்துக்கு முயற்சி செய்யும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் தான் முதலாக நாங்கள்லாம் நடிக்கிறதுக்காக ஃபோட்டோ சுற்றி இருந்தால் அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் தான் முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் கதாசிரியர் ஆகி, அப்புறம் வசனகர்த்தா ஆகி, அப்புறம் பாரதி ராஜா மூலமாக இமயமம் அவரோட கருணையினாலே அவர் பெரிய ஹீரோவானார். அப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தோன்றிச்சு, நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் சினிமாக்குள்ளே நுழைஞ்சால் நம்ம ஒரு இடத்துக்கு வரலான்ட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் ஆன பிறகு, டைரக்டர் ஆன பிறகு நிறைய சந்தித்திருக்கிறேன். அவரோட நிறைய பட்டிமன்றங்கள் அவர் நடுவராக இருந்திருக்காங்க, நான் பேசியிருக்கிறேன். பட்டிமன்றம் பேசும்போது ரொம்ப பாராட்டுவார். புத்திசாலித்தனமாக பேசுகிறாப்புல ரமேஷ் சொன்னாங்க.
அப்புறமா பட்டிமன்றம் முடிஞ்சு கூட அவர் எங்களை அனுப்ப மாட்டார். அவருடைய அறைக்கு அழைத்து எங்களுக்கெல்லாம் தனியாக சாப்பாடு கொடுத்து கவனித்து ரொம்ப அன்பாக பழகுவார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எம்ஜிஆர் வாரிசுன்னா நீங்கள் எனக்கு சொந்தம் தான் சார். இப்படி ரமேஷ் சொன்னா அப்படின்னாரு. இல்லை சார், எம்ஜிஆர் வந்து என்னுடைய சொந்தம், ஜானகி அம்மா என்னுடைய அத்தை பொண்ணு, அதனால் அவர் சொந்தம்னா நீங்களும் எனக்கு சொந்தம் சார் அப்படின்னு சிரிப்பார். அதுமாதிரி நிறைய பேட்டிகள் நான் கொடுக்கறதெல்லாம் படிச்சுட்டு வேறு ஒரு மீட்டிங்கில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு சந்திக்கும் போது அந்த பதிலை சொல்லி என்ன சொன்னால் அவங்க பதில் ரொம்ப அருமையாக இருந்ததுவார். ஒரு இடத்துல கேட்டான், ஏன் டைரக்ஷன் பின் வாங்கிட்டீங்க? நான் சொன்னேன், நான் பின் வாங்கலை, யாரும் முன் வரல அப்படின்னு. அதை வந்து குறிப்பிட்டு மேடையிலே பேசி பாராட்டினார். அப்படி ஒரு நல்ல உள்ளவர், திறமை இருக்கணும், பாராட்டுற ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவருடைய அஸ்டன் தான் பாண்டியராஜன், பாண்டியன் அஸ்டன் தான் நான். அவர் வழியாக வந்தவன் தான் நான். அதனால் ஒரு ஆன்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு ஆண் பெண் உறவுகளை பற்றி மிக யதார்த்தமாக குடும்பத்தில் நடக்கிற அவரை நாங்கள் எல்லாம் புகழாரம் பாடத்தை விட எம்ஜிஆர் அவர்களே அவர் தன்னுடைய கலையுலக வாரிசு அவர் வாழ்ந்த இறுதி மூச்சு வரை அவருடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். 17 நாளுக்கு முன்னாடி மாபெரும் நேரம் பாரதிராஜா, இன்னொரு பாரதிராஜா பிறகு வாய்ப்பே இல்லை. கிராம கதைகளை கவித்தமாக சொன்ன மகான் பாரதிராஜா போயிட்டார். அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்காக சொன்ன மனுஷன் இன்னொரு பாக்யராஜ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. 73 பெரிய வயசாயா? 73 பெரிய வயசா? என்னை விட 22 வயசு சின்ன பையன், 12 வயசு சின்ன பையன்பா. தாங்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தி கிடையாது. பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ், எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவினை போட்டு வெப் சீரிஸில். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன ஒரு திரைக்கதை மன்னன்னு புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை தொட்டவர் பாக்யராஜ் சார். அவருடைய மறைவிற்கு